ஹலோ காய்ஸ், ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து டெய்லரிங் கிளாஸ் போகிறான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அப்போ வந்து அவள் டெஸ்ட்டு மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க போல். ஸோ அதுக்காக அவள் ஃபுல் மார்க் வாங்கிட்டு சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரி ஸ்டாரும் அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்த உடனே வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் நிறைய தைச்சிட்டு வந்தாள். இப்போது எப்படி சொல்கிறது, பாவாடை சட்டை மாதிரி கீழே வந்து ஸ்கர்ட் மாதிரி அழகாக அந்த ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு தைச்சிட்டு வந்தால். அதை நான் வந்து வீடியோ எடுத்தேன். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவள் சொன்னால், இல்லை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீ எடு அப்படின்னு சொன்னால். அது எனக்கு அந்த கலரும் சரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து இது சூப்பராக பண்ணுவாள். எப்படி சொல்கிறது, அவள் அதுக்காக அதுவெல்லாம் பண்ணலை. பட் ஆனால் அவள் யூடியூப்லாம் பார்ப்பாள், அதெல்லாம் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவளே பண்ணிப்பா. ஒரு வாட்டி அவள் பண்ணால் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் அப்பா அம்மா அப்படின்னா, இந்த அடை மாவு அதில் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரில. அதில் நிறைய நல்ல நல்ல அந்த பயிர் வகைகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்புறம் அது என்னது சுண்டல், எல்லாமே போட்டு அரைச்சி அடை மாவு மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து மந்த்லி ட்வைஸ் சாப்பிட்டாலே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் வந்து இந்த சட்னி அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல. நார்மலாக நம்ம சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எப்போவுமே அரைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. அது ஒரு 2 to 3 days கிட்ட நான் வச்சுப்பேன், வச்சு செய்வேன். நல்லா தான் இருக்கும். அது என்னென்னா எங்கள் அம்மா வெறும் மாவு தான் கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டுக்கு போய் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் போட்டுட்டு சுடணும். அப்படி சுடுறதா இருந்தால் அப்போ தான் அந்த மாவு வந்து கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் எப்போ வேணுமோ அப்பப்போ நம்ம பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் பண்ணேன். அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு சாம்பார் பண்ணியிருந்தேன். ஈவினிங் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு சத்து மாவு கஞ்சி ஞாபகம் வந்தது. ஸோ அதனால் அதை பண்ணி குடித்தேன். நல்லா இருந்தது. அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்து என் வீட்டுக்கு வந்திருந்தா. ஏன்னா எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான். நான் வந்து ஆக்சுவலி கேபியை மட்டும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா வீட்டில் வேலை இருக்குது, நான் வரத்துக்குள்ளே நான் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கேபி வந்து வா அப்படின்னு என்னை கூப்பிட்டான். ஜூலியாவும் கூப்பிட்டுச்சு, இல்லை வா நீ வந்து வீட்டுக்கு வந்துட்டக்கப்புறம் கூட போய் எல்லா வேலையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். சரி நானும் சரி ஓகே வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மம்மி வந்து சுண்டல் பண்ணியிருந்தாங்க. சுண்டலா என்ன இது, அதில் வந்து மசாலாலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அது வந்து நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபி வந்து இப்போலாம் வந்து எல்லார் வீட்டுக்கும் போகணும், அம்மம்மா வீட்டுக்கு போகணும், எல்லார் வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். வீட்லேயே இருக்க மாட்றான். அது எனக்கு புரியுது. அது என்னென்னா எப்படி சொல்கிறது, அவனும் வீட்லேயே தான் இருக்கான், வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. நானும் வெளியில் ரோட்லலாம் விளாட அலோவ் பண்ண மாட்டேன். பசங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க, விளாடுவாங்க. ஆனால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் விட்டுட்டு ஒரு வாட்டி அவன் என்ன பண்ணால், நான் இங்கே முன்னாடி இந்த வீட்டாண்டியே உட்காந்துட்ருக்கேன் அவனை பார்த்துக்கிட்டே. அவன் அப்படியே விளாடிக்கிட்டு இருக்கான். பசங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பெரிய பெரிய பசங்க அவங்க விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவனை அப்படியே விட்டுட்டாங்க. இவன் அந்த ரோடு வரைக்கும் அங்கே போயிட்டான். ஆனால் அங்கே வண்டி வந்துருந்துச்சுன்னா அவ்வளோதான். அதனால் அதை பார்த்ததுலேருந்து நான் எப்போவுமே விட மாட்டேன். சரி ஓகே அவன் உள்ளே இருக்கானேன்னு ஒரே ஒரு வாட்டி விட்டேன் இந்த வீட்டுக்கு வந்து. அதுலேருந்து என்னோடய மைண்டே மாறிடுச்சு, இதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சே வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக கிளம்பணும். அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வாஷிங் மிஷின்லாம் போட்டுட்டு அதுவே வாஷிங் மிஷின் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுருவேன். கரெக்டாக இருக்கும் அப்படி போட்டால். அப்படி அதிகமாக துணி இருந்துச்சுன்னா டெய்லி போடுற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் போடுவேன். அதுக்கப்புறம் ஜோசப் வந்து அன்றைக்கி ஒர்க் போனாங்க. ஈவினிங் தான் போனாங்க. ஸோ ஈவினிங் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து அன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன், சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சுருந்தேன்னா அந்த சாம்பார் நிறையவே இருந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, மதியானம் சாப்பிட்டுட்டு திருப்பி ஈவினிங் வந்து ஒர்க் போகும்போது ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து எக் ரைஸ் வேணும், எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எக் 3 தான் இருக்குது,
அது கொஞ்சமாக இருந்தால் பத்தாது அப்படின்னு நான் சொன்னேன். சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு 5 முட்டை போட்டு அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு இது பண்ணி நான் வந்து செஞ்சேன். நான் சொன்னேன், இல்லை ஆல்ரெடி சாம்பார் இருக்குது, அதை போட்டு சாப்பிட்டு போங்க, நான் ஆம்லேட் போட்டு தரேன் அப்படின்னேன். இல்லை எனக்கு எக் ரைஸ் சாப்பிடணும் போல் இருக்குது, நீ தான் ஃபங்க்ஷனுக்கு போய் பிரியாணி சாப்பிட போகிறல அப்படின்ட்டு இதையே ஒரு 10 வாட்டி சொல்லிட்டாங்க. ஓகேவா, என் மைண்டில் நல்லாவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இந்த ஒரு வேர்டை. நீ தான் அங்கே போய் பிரியாணி சாப்பிட போகிறல, நீ தான் நல்லா சாப்பிட போகிறல, நான் ஆசையாக கேட்குறேன் செஞ்சு கூட அப்படின்னாங்க. சரி அப்படி கேட்கும் போது எனக்கு பாவமாக இருந்தது. சரி ஓகே இத்தனை வாட்டி கேட்குறாங்களே, சரி நம்ம தான் போய் பிரியாணி சாப்பிட போகிறோம் நல்லா அப்படின்ட்டு ஒரு இதுலேயே நான் வந்து ஓகே பண்ணித்தரேன்ப்பா அப்படின்ட்டு நான் செஞ்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபங்க்ஷன் தான் கிளம்பிகிட்ருக்கேன். கிளம்பிட்டே இருக்கேன். அப்புறம் கேபிக்கு வந்து எப்படியோ அவன் வந்து ஈவினிங் ஆனால் பால் கொடுக்கணும், பால்லாம் வந்து குடிச்சிட்டு அப்புறம் ஜோசஃப்க்கும் டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக நான் வந்து கிளம்பும் போது தான் அவங்க ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு அவங்க கிளம்புற மாதிரி. ஸோ அவங்களுக்கும் நான் வந்து கரெக்டாக சாப்பிட்டு போகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ சாப்பிட்டுருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டே ஒரு சாவி இருக்குது. ஸோ அவங்களும் வந்து நான் போயிட்டதுக்கப்புறம் போயிட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான மழை. சரி என்ன பண்ணோன்னா ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டோம். மழையிலேயே போனோங்க. மழை வந்து என்னாச்சு, மணி ஆகிடுச்சு, மணி 7:30 8 கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம்தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அதனால் சரி தூரல் தான் போடுதுன்னே போனால் தபன்னு வந்துச்சு. அப்புறம் கேபியை ஃபுல்லாக அவனோட பிளாங்கெட்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப திக்காக ஒன்று கிளாத் இருக்கும், அதை ஃபுல்லாக மறைச்சி அவன் ஃபுல்லாக நனையலை. ஆனால் அவ்வளவாலாம் மழை ரொம்பலாம் பெய்யலை. ஆனால் ஓரளவுக்கு தூரல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுச்சு. சரின்ட்டு நாங்கள் ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆசையாக வந்து நான் சாப்பிட்லான்ட்டு போனால் அங்கே வந்து ஃபுல்லாக வெஜ்ஜு. அதை பார்த்தோன்னே எனக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னால் தான் ஞாபகம் வந்துச்சு, நீ அங்கே போய் பிரியாணி சாப்பிட்றதில்ல, எனக்கு செஞ்சு கொடுன்ட்டு அத்தனை வாட்டி சொன்னான். நானும் பாவம் செஞ்சு கொடுத்தா. இங்கே வந்து ஃபுல்லாக சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்பளம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த பன் பரோட்டா ஒன்று கொடுத்தாங்க குட்டியாக, அதுக்கேற்ற மாதிரி அது என்னது நான்கெலாம் கொடுப்பாங்கள்ல, பன்னீர் பட்டர் மசாலா வேறு லெவலில் இருந்துச்சு. சாம்பார் சாதம் எப்படின்னா பிஸ்மில்லாபாத் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுவும் வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருந்துச்சு. பிரிஞ்சியும் நல்லா இருந்தது. அப்புறம் காலிஃப்ளவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பொரியல் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு பொரியல் கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பாயாசம் வச்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டது எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு திருப்தியாக இருந்தது. ஓகே அப்படின்னு அப்புறம் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ஆசை தீர 2-3 வாட்டி வாங்கி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒன்று பார்த்திங்கன்னா அங்கே அந்த டெக்கரேஷனுக்குலாம் அந்த பூ வச்சுருப்பாங்களே, அதை என்ன பண்ணால் என் தங்கச்சி, நான் சும்மா கேட்டேன், அங்கே பசங்களாம் பிச்சுட்டு போகிறாங்க, போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. சரின்ட்டு நாங்கள் கரெக்டாக அந்த ஃபோட்டோ எடுக்க ஏறோம், அவள் பிச்சு என் பேக்கில் போட்டுட்டான். ஓகே அப்படின்ட்டு நான் எத்தனை வந்துட்டேன். கேபி அதை வச்சு காமிச்சிட்ருக்கான். அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு, அப்புறம் வந்து இந்த வெத்தலை பாக்கு, இதுதான் கொடுத்தாங்க, இந்த தட்டு தான் கொடுத்தாங்க. பையன் செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு பைபிள் ஸ்டோரிலாம் கேட்டுட்டு இன்றைக்கி தான் இது இருக்குது, இத்தனை நாளாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து திறந்து பார்த்துட்டு இருந்தான். சரி நானும் வந்து ஓகே அவனையும் வந்து பார்க்குறான்ட்டு சொல்ல ஆரம்பித்தேன். பார்த்திங்கன்னா கால் ஆட்டிகிட்டே தூங்கிட்டான். எவ்வளோ அழகாக க்யூட்டாக தூங்குறான் பாருங்களேன். ஐயோ எவ்வளோ வாழுத்தனம், பயங்கரமாக சேட்டை பண்ணுவான், கோவம் வரா மாதிரியே பண்ணுவான். இப்போலாம் நானும் அவன் எதனா பண்ண நான் ஒரு அடி அடிப்பேன், வலிக்கிற மாதிரி தான் அடிப்பேன். அடித்தேன்னா உடனே அவன் தூரம் போக மாட்டான், கிட்ட வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறம் எப்படி திருப்பி அடிக்க தோணும். அப்புறம் என்ன பண்ணான்னா அப்புறம் என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து என்ன பண்ணால் விளையாடிட்டே இருந்தான். டக்குன்னு என் மேலே என்னை பயங்கரமாக போட்டு அடிக்கலை, ஃபாஸ்ட்டாக வந்து என்னை குத்திட்டான் நெஞ்சிலேயே. அப்போ எனக்கு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் என்ன பண்ணேன், எப்போவுமே நம்ம வந்து குழந்தைங்கிட்ட நடிப்போம்ல, அப்படியே கீழே மயக்கப்பட்டு விழுந்தா மாதிரி அப்படி நடப்போம்ல, அதனால் நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அப்படி ஆக்ட் பண்ணேன், என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணான்னு பார்த்திங்கன்னா
பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். நானும் அவன் அழுறத பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுனால எழுஞ்சி டக்குன்னு எதுப்பாயிட்டு, என்னப்பா ஏன்பா அப்படின்னு கேட்டால், நான் அம்மாவை அடிச்சிட்டேன் பாவம் அம்மா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. அது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவனை பார்த்தா கடுப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வால் பண்ணுவான். நைட்டு தூங்கும்போது பார்த்தா அப்படியே கொஞ்சணும்னு தோணும், அப்படியே நிறைய முத்தம் கொடுக்கணும்னு தோணும், அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். கேபி வந்து டேடி மாதிரி இருக்கானா, ஜோசப் மாதிரி இருக்கானா, இல்லை என்ன மாதிரி இருக்கானா? கமெண்ட் பண்ணுங்கள் அவன் யாரை மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. கைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒன்று சொல்லணும். அது வந்து ஒரு குட் நியூஸும் இருக்குது, ஒரு பேட் நியூஸும் இருக்குது. அதை நான் இப்போதைக்கு சொல்ல போகிறதில்ல. அது வந்து நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது வந்து நிறைய நடந்துட்டுருக்கு லைஃப்பில். எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, அப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே. இதை நான் ஒன்று எல்லார் வாழ்க்கையிலும், அது எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு இது இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கும் அப்படி நடந்துட்டுருக்கு. ஆனால் எதுவுமே நான் யூடியூப்பில் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்னென்னா, நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசுகிறீங்க, நல்லதை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஓகே, நெகட்டிவாக அதுவும் பேச மாட்டேறீங்க, அது நல்லாயிருக்கு, அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நேர்லேயும் சரி, எங்கள் அம்மா கிட்ட சொல்லியும் எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னதால் ஓகே, உங்களுக்கு இது தான் பிடிச்சிருக்கு, நம்மளோட கஷ்டம் இந்த சோகம் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணால் பார்க்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்களே வந்து அவ்வளோ டென்ஷன்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ, என் வீடியோன்னு இல்லை, யூடியூப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு நல்ல வீடியோ, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கிற மாதிரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி வீடியோ வந்து கவலையெல்லாம் மறந்து தான் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுலேயே கவலையாக சொன்னால் எப்படி அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஸோ எதுவுமே நான் வந்து முக்கால்வாசி வந்து உங்கள்கிட்ட அவ்வளோ நான் என்னென்ன இதுவாகிறேன், என்ன சஃபர் ஆகிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிலாம் சொல்ல மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்லுவேன், நம்மளாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ எங்கள் லைஃப்பில் இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் வந்து எனக்கு அது பயங்கரமாக ஹர்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நான் வந்து கூடிய சீக்கிரம் சொல்கிறேன், நெக்ஸ்ட் மந்தில் சொல்கிறேன். அது ஒரு ஹாப்பியான ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு, அது எப்படி சொல்கிறது தெரில. ஸோ சொல்கிறேன், ஒரு பேட் நியூஸும் இருக்குது, ஒரு குட் நியூஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் பார்க்குறீங்க. ஒரு 100 பேர் பார்த்தாலும் அதில் 10 பேர் தான் லைக் போடுறீங்க. அந்த 100 பேர் பார்த்தாலும் 100 பேரும் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் போட்டு போகலாம். ஸோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாருங்க. நெக்ஸ்ட் அப்டேட்லாம் வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் தான் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா கேபிக்கு பர்த்டே ஜூலை 28, 3 வயசு ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் அவனை வந்து நான் ஸ்கூலில் சேர்க்கலை, நெக்ஸ்ட் இயர் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இப்போது ஸ்கூலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டே தான், ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் வேலை, அப்புறம் கல்யாணம், அப்புறம் குட்டி, அப்புறம் வேலை, ஃபுல்லாக சாப்பிட்ற வரைக்கும் ஓடணும். வீட்டில் இருக்க போகிறது அந்த 3-4 வருஷம் தான். பிறந்து அதுவே நம்ம ஒரு வருஷம் குறைச்சிட்டா இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விளாட்டோம், இதுக்கப்புறம் ஸ்கூல் போனால் போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது. அதனால் ஐயோ கை வலிக்குது. ஸோ அதனால் ஸ்கூலில் சேர்க்கல கேபியை இந்த வருஷம். நெக்ஸ்ட் இயர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா 4 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதை சொல்லாமா வேணாமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அப்போவே சொல்லிடலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே, உங்களுக்கு சும்மா சொல்லலாமே அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஒரு பேட் நியூஸ், ஒரு குட் நியூஸ். ஓகே, அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது என்னோடய லைஃப்பில் நான் அதை சஃபர் பண்ணது, நான் ஸ்ட்ரகிள் பண்ணது, அது எனக்கு தான் அதுவாகும். அதனால் உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இருக்குது, அது சொன்னால் தான் தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், கேபி தூங்கிட்டான், நானே இப்போ தூங்க போகிறேன். பாய். எல்லோரும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், பைபிள் படிங்க, பாசிட்டிவாக இருங்க, நல்லதை மட்டும் பேசுங்க. ஓகே.
பாய், டேக் கேர்.